என்னாச்சு? ஏன் எல்லாரும் ஒரு மாதிரியா இருக்கீங்க? தமன்னா, இங்க நம்மள சுத்தி என்ன நடக்குதுன்னே புரியல. என்னத்த? என்னாச்சு? என்ன ஆச்சா? அந்த லாமியா மல்லிகா வயித்துல இருக்கிற அவளோட குழந்தைய எடுக்க போனா. அப்போ பொம்மி அங்க வந்துட்டா. பொம்மிக்கும் லாமியாவுக்கும் பயங்கரமான சண்டை நடந்துச்சு தமன்னா. இப்பவே என்னோட ஆத்மாவை அழிச்சு உன்னோட பசிய தீர்த்துக்கோ. கடைசியில பொம்மி கிட்ட லாமியா தோத்து போயிட்டா. அட்லீஸ்ட் அந்த மல்லிகா வயித்துல இருக்கிற பாக்காவது பொம்மி அழிச்சிரும்னு சந்தோஷப்படலான்னு பார்த்தோம். ஆனா பொம்மி அந்த பாக்கையும் அழிச்சிட்டா. லாமியாவால பொம்மிய எதுவுமே பண்ண முடியாதா? அது மட்டுமா, பொம்மி போகும்போது அடுத்து என்ன நடக்கும்னு நாளைக்கு காலையில நீங்க தூங்கி எழுந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும்னு வேற சொல்லிட்டு போனா. தமன்னா, அவ நம்ம எல்லாரையும் அணு அணுவா சித்திரவதை பண்ணி கொல்லுவான்னு நினைக்கிற. ஒரே நாள்ல இவ்ளோ நடந்துச்சா? அந்த பொம்மையை இல்லாம பண்ணிட்டோம்னா அப்புறம் அந்த ராணி அடிக்கிறது ஈஸி. அதுக்கு முதல்ல நம்ம ஒரு வழி பண்ணணும். ஏதோ தப்பு நடக்குது பொழுது, அதான் கெட்ட கெட்ட கனவா வருது. அக்கா வந்து தூங்குறானின்னு சொல்லுச்சு. இம்மா நேரமாயும் தாடிகாரனை காணுமே. சொல்லு ராணி. யோ, மணி 1 போதியா? இம்மா நேரமா வீட்டுக்கு வராம என்னையா பண்ணிருக்கிற? எப்பயா வீட்டுக்கு வருவ? ஐயோ, எனக்கு வேற கெட்ட கெட்ட கனவா வருதுயா. சாரி ராணி, அது வந்து நான் வர இன்னொரு 1 hour ஆகும். அம்மா, நீ எதுக்காக இவ்வளவு பதட்டமா இருக்க? இங்க பாரு, நம்ம ஆள் மனசுல என்ன நினைக்கிறோமோ அதுதான் நமக்கு சில நேரத்துல கனவா வரும். ரொம்ப சந்தோஷமான நல்ல விஷயங்களை மட்டும் நீ மனசுல நினைச்சுக்கிட்டா உனக்குள்ள ஒரு பாசிட்டிவான எண்ணம் வரும். இங்க பாரு, நீ அப்படியே படுத்து தூங்கு, உனக்கு நல்ல நல்ல கனவா வரும். சரியா, நீ சீக்கிரமா வீட்டுக்கு வந்துரு. சரி ராணி, நீ தூங்கு. ரொம்ப நேரமா ஓடிட்டு இருக்கோம். நிறுத்துங்க. ரொம்ப நேரமா ஒரே இடத்துல தான் ஓடிட்டு இருக்கோம். அக்கா, நம்மளால இந்த இடத்தை தாண்டவே முடியாதா? இருங்கக்கா, நான் மறுபடியும் ட்ரை பண்றேன். அதே இடத்துல தான் ஓடுறீங்க. என்னாச்சு? ஒரே இடத்துல தான் ஓடிட்டு இருக்கேன். ஐயோ, தப்பிச்சு போலாம் தான்க்கா நான் ட்ரை பண்றேன். நான் இப்ப வெளியே வந்தா நீங்க எல்லாரும் சீக்கிரம் செத்துருவீங்க. உங்களை அணு அணுவா துடிக்க துடிக்க நான் கொல்லணும். Oh
நீங்க செஞ்ச பாவத்துக்கு நான் உங்களுக்கு கொடுக்க போற தண்டனை இதுதான். இத பாரு, இந்த அன்னியன் ரேஞ்சுக்கு கும்பி பாகம் அளவுக்குலாம் நாங்க ஒருத்தல்ல. தயவு செஞ்சு எங்களை விட்டுரு. நீ என்ன சொன்னாலும் நாங்க செய்யறோம். ஆனா எங்களை இப்படி எல்லாம் கொல்லாத. அப்படியே நீ கொல்லணும்னு முடிவெடுத்தா இந்த மாதிரி எல்லாம் வேணாம். ரொம்ப கொடூரமா இருக்கு. தயவு செஞ்சு எங்களை கத்தியாலேயோ இல்ல விஷம் கொடுத்தோ கொன்னுடு பொம்மி. ஐயோ சித்தப்பா, உங்களுக்கு அறிவு இருக்கா? நம்மள விட்டுன்னு கேட்காம அவளுக்கு ஆப்ஷன் கொடுத்துட்டு இருக்கீங்க. என்ன தமன்னா நீ கெஞ்சினா மட்டும் அந்த பேய் விட்டுருவா போகுது? அட்லீஸ்ட் இந்த மாதிரி கொடூரமா சாக வேண்டாம்னு சொன்ன. ஓயோ ஐயோ பொம்மி, எங்களை எதுவும் பண்ணிடாத பொம்மி. தயவு செஞ்சு எங்களை விட்டுரு பொம்மி. அம்மா சொன்ன மாதிரி நாங்க உனக்காக என்ன வேணா செய்யறோம். இந்த ஒரு தடவை விட்டுரு பொம்மி. ஐயோ நீ என்ன சொன்னாலும் நாங்க செய்யறோம். எங்களை விட்டுரு பொம்மி. இப்போ எப்படி எல்லாம் கெஞ்சுறீங்க? அன்னைக்கு என் வயித்துல குழந்தை இருக்கு, என்ன விட்டுருங்க, நானும் வேம்பு சரும் எங்கேயாவது போயிடுறோன்னு எவ்வளவு கெஞ்சுன. அப்பெல்லாம் உங்க காதலே விழல.